மாசம் குழந்தை கற்பழிச்சிட்டாங்க. அத பத்தி பேசிட்டு இருக்கிற கீழே டிவிக்கேன்னு கத்திட்டு போறாங்க. அன்னைக்கு நடந்த போராட்டத்துல விஜய் நற்பணி மன்றம் சார்பாக 500 ரூபாய் கொடுத்தாங்க. நான் கேக்குறேன், இலவசமா கொடுக்க வேண்டியது 3 விஷயம் தான். கல்விக்கேற்ற வேலை, வேலைக்கேற்ற சம்பளம், அந்த சம்பளத்தை வைத்து வாழக்கூடிய பெருமை மிகுந்த வாழ்வு. இந்த ஆட்சிக்கு வந்து நான் 2500 ரூபாய் கொடுப்பேன், 6 சிலிண்டர் கொடுப்பேன், அதை கொடுப்பேன், இதை கொடுப்பேன்னு சொன்னவரு ஐயா ஸ்டாலின் கொடுத்த அதே 1000 ரூபாயத்தை இப்ப கொடுத்துருக்கு. வேட்பாளர் தோல்விங்கிறத விட நம்ம எப்படி பார்க்கணும்னா இது மக்களோட தோல்வியா. இந்த ஆட்சி அதிகாரம் நமக்கு கிடைக்காமல் போனதுக்கு ஒரு காரணம் வந்து பாத்தீங்கன்னா திரைக்க. தம்பி வணக்கம், உங்க சுய விவரம் கொஞ்சம் சொல்லுங்க. ஆனா என் பேர் பீட்டர்னு, திருப்பூர் வடக்கு சட்டமன்ற தொகுதியிலிருந்து வந்திருக்கிறோம். இப்ப நீங்க உங்க வேட்பாளர் கூட்டிட்டு வந்தனால நீங்க தன்னிச்சையா வந்திருக்கீங்களா? வேட்பாளர் எல்லாமே நம்ம குடும்பத்தோட தான் வந்திருக்கோம். ஒரு 50-56 பேர் கொண்ட ஒரு குழுவா வந்திருக்கிறோம். ஓகே, இப்ப நீங்க 2026 சட்டமன்ற தேர்தலில் களமாடி இருப்பீங்க. களம் எப்படி இருந்துச்சு? உங்களுடைய வேட்பாளர் தோல்வி விட்டுருப்பாங்க, அப்படித்தானே? ஆனா அவங்களுடைய மனநிலை, உங்களுடைய மனநிலை என்ன? ஆனா வேட்பாளர் தோல்விங்கிறத விட நம்ம எப்படி பார்க்கணும்னா இது மக்களோட தோல்வியை தான் பார்க்கணும். இப்போ என்னென்ன வந்து பாத்தீங்கன்னா, அந்த நம்ம அக்கா வேட்பாளர் அபிநயா அவர்கள் கூட நான் பயணிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா, கடைசி நாள் வரைக்கும் பயணிக்கும் போது அந்த காருக்குள்ளதான் இருந்து அவங்க மேல நின்று மக்கள்கிட்ட கையசிச்சுட்டு வரும்போது அவங்களுடைய கால், அந்த பாதம் வந்து பாத்தீங்கன்னா இயல்பு நிலையை விட 4 மடங்கு வீங்கி இருந்துச்சு. ஒரு பொண்ணு வந்து தன்னோட 2 குழந்தைகளை விட்டுட்டு ஒரு 3 மணிக்கு எழுந்திரிச்சு எல்லா ஆண்களையும் கூட்டிட்டு வரா அப்படின்னா அவ எந்த நம்பிக்கையில ஒரு ஆண்களோட பயணிப்பா? அவங்க வீட்டுக்காரரும் எப்படி அனுப்புவாரு ஒரு கேள்வி வருது இல்ல. ஆனா அந்த அக்காட்ட தனிப்பட்ட முறையில கேட்கும் போது என்னுடைய தாயை போலதான் என்னுடைய சகோதரர்களை நாங்க பாக்குறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மன உறுதியை கொடுத்தாங்க. 2வது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6 மாதம் 8 மாத கால உழைப்பு, கண்டிப்பா 8 மாத கால உழைப்பு அந்த மக்கள் கிட்ட அவங்க போட்டிருந்தாங்க. என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா, நாங்க களத்துக்கு போகும்போது எல்லாத்துக்கிட்ட வாக்கு சேகரிக்கும் போது நீ வேண்டாம், நீ வெளியே போ, ஏன்னா அது வந்து MSM ஆனந்த் அவருடைய முன்னாள் பகுதிங்கிறங்காட்டி நீ வெளியே போ, நீ எல்லாம் இருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி உதாசீனப்படுத்தினாங்க. ஆனா நான் நேரடியா கண்டது அக்கா களத்துக்கு போனது வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல யாருமே போகல. ஒரு 1ஆம் வகுப்பு மாணவி, அந்த 1ஆம் வகுப்பு மாணவி வந்து பாத்தீங்கன்னா வட இந்தியர், அங்க தொழில் செஞ்சுட்டு இருந்த பள்ளிக்கூடத்துல வேலை செஞ்சுட்டு இருந்த ஒருத்தர் வந்து பாலியல் வன்முறை செஞ்சுட்டாரு. ஆனா யாரு மேலேயும் அந்த இடத்துல வழக்கு பதிவு செய்யல. என்ன நடந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, எங்களுடைய வேட்பாளர் அக்காவை கூட்டிட்டு இந்த வாகனத்துல ஏத்திக்கிட்டு இப்படி ஊர் சுத்திக்கிட்டே இருந்தாங்க. ஊர் சுத்த தெரிஞ்சவங்களுக்கு ஏன் ஜட்ஜு முன்னாடி கொண்டு போய் நிறுத்த தெரியல ஒரு கேள்வி வருது. 2வது வந்து பாத்தீங்கன்னா, தட்டி கேட்க போன இந்த அக்கா மேல 3க்கும் மேற்பட்ட வழக்கு. நான் அந்த இடத்துல கேட்டேன், நான் என்ன கேட்டேன்னா, இதே திமுக காரனோட குழந்தைக்கு நடந்திருந்தா, இதே அதிமுக காரனோட குழந்தைக்கு நடந்திருந்தா அந்த இடத்துல என்ன முடிவு எடுத்திருப்பாங்க? அப்போ இல்லாதப்பட்டவங்களோட குழந்தைங்கிறதுனால மட்டும் என்ன வேணா பண்ணுவாங்கிற ஒரு ஏக்கம் இருக்குதுல்ல, ஒரு அதிகாரம் இருக்குல்ல. இப்ப ஆட்சி அதிகாரம் நமக்கு வேணும், இந்த மாதிரி சூழ்நிலைகளா இருக்குது, நம்ம இயற்கை வளங்கள் மாற்றப்படணும், நமக்கான சூழ்நிலைகள் மாற்றப்படணும், பெண்களுடைய பாதுகாப்பு உறுதிப்படுத்தணும் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல. ஆனா இந்த ஆட்சி அதிகாரம் நமக்கு கிடைக்காமல் போனதுக்கு ஒரு காரணம் வந்து பாத்தீங்கன்னா திரைக்கவர்ச்சி. இப்போ ஐயா விஜய் அவர்களை குறை சொல்லல, ஆனா இப்ப ஆட்சிக்கு வந்திருக்கிறாரு. ஆட்சிக்கு வந்து இந்த கொஞ்ச நாள் தான் ஆச்சு. இந்த ஆட்சிக்கு வந்து நான் 2500 ரூபாய் கொடுப்பேன், 6 சிலிண்டர் கொடுப்பேன், அதை கொடுப்பேன், இதை கொடுப்பேன்னு சொன்னவரு ஐயா ஸ்டாலின் கொடுத்த அதே 1000 ரூபாயத்தை இப்ப கொடுத்துருக்கு. அவருக்கே தெரியுது இந்த 2500 என்னால கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி. அப்ப ஒரு நிமிஷம், நீங்க அவரு 1000 ரூபாய் கொடுக்கறாரு போட்டுன்றாரு, புரியுதுங்களா? ஆனா அவர் பதவியேற்ற அன்னைக்கு சொல்றாரு 1.5 லட்சம் கோடி கடன் இருக்குங்கிறாரு. இப்பதான் பதவியேற்ற அன்னைக்கு தான் தெரிஞ்சிருக்கு அவருக்கு. ஆனா இதுக்கு முன்னாடி எல்லா திட்டங்களையும் அறிவிச்சிருக்காரு. அவர் திட்டம் அறிவிச்சங்கள் நிறைய திட்டங்கள், எப்படின்னா 6 சிலிண்டரு, 2500, பேருந்து இலவசம் மகளிருக்கு, எல்லா இடமும் போலாம் தமிழ்நாடு. இதுக்கெல்லாம் பட்ஜெட், நம்ம தமிழ்நாடு அரசனுடைய பட்ஜெட். ஆனா இப்ப என்னன்னு வந்து கேட்டீங்கன்னா, ஒரு சின்ன ஒரு கருத்து கணிப்பு சும்மா ஒரு வாய் தவறி விட்டுறலாம். என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா, வேலைக்கு போகாம வீட்டுல கல்லூரி முடிச்சுட்டு இருக்கிற பசங்களுக்கு மாசம் 4000 ரூபாய் கொடுக்குறேங்கிறாரு. வீட்டுல அம்மாக்கள் இருக்கிறாங்க, அது 60 வயதுக்கு உட்பட்ட அம்மாக்களுக்கு 2500 ரூபாய் கொடுக்குறாங்கிறாரு. இந்த 4000 ரூபாய், இந்த 2500 ரூபாய் சேர்த்துங்க 6200 ரூபாய் வரும், 6500 ரூபாய் வருது. அது இல்லாம டிப்ளமோ இந்த மாதிரி இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வீட்டுல இருக்கிற பசங்களுக்கு 2500 ரூபாய் கொடுக்குறேங்கிறாரு. 9000 ரூபாய் வைங்க. ஒரு மாசத்துக்கு வந்து குறைஞ்சதுக்கு 50,000க்கு மேற்பட்ட குழந்தைகள் பிறகுது, புரியுதுங்களா? ஒரு குடும்பத்துக்குன்னு வைங்க. அப்படி வைக்கும் போது ஒரு 1/4 பவுன் 1/2 பவுன் தங்கங்கிற மாதிரி வைக்கிறாரு. குறைஞ்சது ஒரு 90,000 வரும், புரியுதுங்களா? 2வது, இப்ப அண்ணன் சீர்வரிசை திட்டம், கல்யாணம் பண்ணா உங்களுக்கு ஒரு 1 பவுன் தங்கம் தரேங்கிறாரு. அப்படி கொடுக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா அதுல ஒரு 1.5 லட்சம் ரூபாய் அடிபடும், புரியுதுங்களா? அங்க ஒரு 1,20,000 ரூபாய், இங்க ஒரு 9,000 ரூபாய். கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா 1,20,000, 9,029 ஆச்சு, 1,29,000 ரூபாய். அது இல்லாம இந்த கடைசியா சொன்னலங்க 9,000, அதையும் சேர்த்துங்க. ஒரு மனுஷன் எப்படி, ஒரு ஆளுமை திறனுள்ள ஒருத்தன் ஒரு மாதத்துக்கு ஒரு குடும்பத்துக்கு 1.5 லட்சம் ரூபாய் எப்படி கொடுக்க முடியும்? இப்ப வந்து சொல்றாரு 10 லட்சம் கோடி கடன் இருக்குது, கஜானா காலியா இருக்குது அப்படின்னா அவர் திட்டங்கள் வகுத்து வச்சிருக்கிறாருல, எப்படி வகுத்து வச்சிருக்கிறாரு? அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் சொல்லிட்டாரு, இலவசமா கொடுக்க வேண்டியது 3 விஷயம் தான். கல்விக்கு
கூலிக்கேற்ற வேலை, வேலைக்கேற்ற சம்பளம், அந்த சம்பளத்தை வைத்து வாழக்கூடிய பெருமை மிகுந்த வாழ்வு ஒண்ணு. தூய குடிநீர், அந்த குடிநீர் விற்பனைக்கு அல்ல. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற எல்லாத்துக்கும் சமமான தரமான கல்வியை இலவசமா கொடுப்பேன் அப்படிங்கிறாரு. தூய மருத்துவத்தை இலவசமா கொடுப்பேங்கிறாரு. குடிமகன் நாட்டின் குடிமகன் முதலமைச்சருக்கு எப்பேற்பட்ட மருத்துவம் கிடைக்குதோ அதே மாதிரி மருத்துவம் தலைக்கோடி மகனுக்கு கிடைக்குன்னு சொல்றாரு. இந்த மருத்துவத்தினுடைய தரம் இன்னைக்கு குறைஞ்சு போச்சு. ஐயா விஜய் அவர்கள் வந்ததுல இருந்து இப்ப வரைக்கும் மினிமம் 48 50க்குள்ள கொலைகள் நடந்திருக்குது. இத பத்தி அவர் எந்த இடத்துல பேசவும் கிடையாது. ஒரு நிமிஷம், நீங்க உங்களுக்கு வயசு என்ன ஆகுது? எனக்கு வயசு 23. 23. சோசியல் மீடியாவில் ஆக்டிவா இருப்பீங்க, நீங்க இருக்கீங்களா? இருக்கீங்களா? இல்ல போராட்டங்களுக்கு கலந்துக்கு சோசியல் மீடியா இன்ஸ்டாகிராம், பேஸ்புக்ல ஆக்டிவா இருக்கீங்க. அதுல சில பெண்கள் சொல்றாங்க குடுக்காட்டினாலும் பரவாயில்லன்றாங்க. இப்போ நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன் பாருங்க. நாம் தமிழர் கட்சி சொல்றவங்க பூரா யாரு? சரி, இப்ப நீங்க அப்படி சொல்றீங்க. சொல்றவங்க எல்லாம் யாரு? விஜய்க்கு ஆதரவு அண்ணன் கரெக்டா சொன்னாரு. இப்ப நான் ஒண்ணு கேக்குறேன், குழந்தையே இல்லாம எத்தனை தம்பதியர்கள் கவலைப்படுறாங்க? குழந்தை இல்லன்னு கோயில் குளமா ஏறி இறங்குறாங்க, ஆஸ்பத்திரி ஏறி இறங்க, கண்ணீர் வடிச்சிட்டு இருக்காங்க. ஆனா ஒரு தாய் என்னுடைய பிள்ளை செத்தாலும் பரவாயில்ல, இன்னொரு நடிகன் தான் ஆட்சிக்கு வரா அப்படின்னா அவருடைய மனசுல என்ன இருக்குது? அந்த நேரத்துல 20 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்காங்க, அந்த பணம் தான் இருக்குது. அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு குழந்தை செத்து இருக்குது. அவங்க அம்மா வந்து வாய் பேச முடியாத ஒரு பெண். அந்த சகோதரிக்கு ஒரு 20-26 வயசுல இருந்திருக்கும். காதும் கேட்காது, வாயும் பேச முடியாது. அந்த கவலை எப்படி வெளிப்படுத்திருப்பான்னு பாருங்க. ஆனா இன்னைக்கு அந்த பெண்மணியும் தவறா சொல்றாங்க. இன்னைக்கு தலைவர் மேதகவே பிரபாகரன் அவர்கள் கூட்டத்துக்கு வரும்போது நான் வீடியோல பாக்குறேன், யூடியூப்ல பாக்குறேன், பிரபாகரன் அவர்கள் மேதகவே கிடையாது. பிரபாகரன் அவர்கள் தலைவனே கிடையாது, வீரனே கிடையாது. ஆனால் எங்கள் அண்ணன் விஜய் அவர்கள் தான் மேதகவே பெரிய வீரன், முதலமைச்சர் அப்படிங்கிற எந்த நிலைக்கு தள்ளப்பட்டுக்குன்னு பாருங்க. இன்னைக்கு அவருடைய சொந்த குடும்ப பிரச்சனைக்கு நம்ம போகவே கிடையாது. ஆனால் நாம் தமிழர் கட்சியினுடைய அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் நம்மளை அப்படி முறைப்படுத்தல. ஆனா அம்மையார் இங்க பாருங்க, நானே குழுவில் எடுத்து போட்டிருக்கிறேன் பாருங்க. என்ன பதிவு போட்டிருக்காருன்னு பாருங்க. நான் கேக்குறேன், எந்த போராட்டத்துல தாயின் முன்னால் மகளையும் மகள் முன்னால் தாயையும் நிர்வாணப்படுத்தி நிக்க வச்சு மாற கசக்கி இது என்ன குண்டா வெடிக்குமான அறுத்து எரிஞ்சாங்க சிங்கள. அதை கேட்கறதுக்கு ஒருத்தவர்ல ஐயா விஜய் அவர்கள் அன்னைக்கு நடந்த போராட்டத்துல விஜய் நற்பணி மன்றம் சார்பாக 500 ரூபாய் கொடுத்தாப்புல. எப்படி 500 ரூபாய் கொடுத்தாப்புல? இன்னைக்கு அவர் முதலமைச்சர். ஆனால் தொண்டகிளியே இத்தனை வருஷமா கத்திட்டு இருக்கிற அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் கத்துறதெல்லாம் வேஸ்ட். பிழைப்பு நடத்துறதுக்காக கட்சி நடத்துறாரு அப்படிங்கிறாங்க. ஏன்னா அன்னைக்கு அவர்கள் பேசின குரல் எங்க இருக்குன்னு வந்து பாருங்க. என்னோட முன்னாடி படத்துல குத்துப்பாட்டு இல்லைன்னு ஆசைப்பட்டீங்களாமே, நான் அடிச்சா தாங்க மாட்டேன், 4 நாள் தூங்க மாட்டேன் அவர் பாடி கேட்டுறாருங்க. இப்ப அவரு பாடுறது நல்லா இருக்கு, இப்ப நம்ம பாடுறது நல்லா இருக்குன்னு ஒரு விட்டு பாருங்க. ரெண்டாவது, மக்களினுடைய நோக்கம் என்னவா இருக்குது? நான் வந்தா ஆட்சி நல்லா செய்வேன், நான் வந்தா அதெல்லாம் கிடையாது. இப்ப நம்முடைய மக்களினுடைய நோக்கம் யாரு வந்தா என்ன, யாரு வராட்டி என்ன, எனக்கு விஜய் மாமா, எங்க வீட்டுக்காரோட எனக்கு விஜய் மாமா பிடிக்கும்னு சொல்ற ஒரு பெண் சமுதாயத்துல வந்து சொல்றான்னா அந்த பெண்ணினுடைய வீட்டுக்காரனுடைய மனநிலை எப்படி இருக்கும்? ஒரு ஆணினுடைய மனநிலை, ஐயோ என்னுடைய மனைவி வந்து என்னை விட இன்னொருத்தனை வந்து பிடிக்கும்னு ஒரு இடத்துல போய் சொல்றாளே, அது தவறு இல்லையா? அது சமுதாயத்துக்கு இழிவு இல்லையான்னு யோசிக்கிற தகுதி அங்க யாருக்குமே கிடையாது. ஒரு பாப்பா சொல்றாங்க, அந்த பாப்பா பிச்சைக்காரன் 10 பொண்டாட்டி வச்சுக்கிறான், குப்பையாளர் 10 பொண்டாட்டி வச்சுக்கிறான். இங்க குப்பையாளர் இல்லைன்னு நாடே சீர்குலைஞ்சு போயிருக்கும். நான் நிறைய துப்புரவு பணியாளர் போராட்டத்துக்கு நம்ம போயிருக்கிறேன். அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா காலெல்லாம் பொத்து போய் சீ புடிச்சு போய் அவங்க பக்கத்துல கூட போக மாட்டாங்க. நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். நீங்க வந்து துப்புரவு பணியாளர் போராட்டத்துக்கு கலந்துருக்கீங்க, செவிலியர் போராட்டத்துக்கு கலந்துருக்கீங்க, ஆசிரியர்கள் போராட்டத்துக்கு கலந்துருக்கீங்க. இவங்கெல்லாம் உங்களுக்கு ஓட்டு போடலையே. நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன் பாருங்க, அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் போராடிய போராட்டத்துக்கு கிடைச்ச பரிசுதான் இது. ஏன் தெரியுங்களா? நான் விதைக்கப்பட்ட விதை. இப்போ ஐயா விஜய் அவர்கள், ஜோசப் விஜய் அவர்கள் பைபிள் கதையை ஒண்ணு சொன்னாரா? கிறிஸ்துமஸ் அன்னைக்கு நீங்க எடுத்து போட்டு பாருங்க, பைபிள் கதையை ஒண்ணு சொன்னாரு. நான் ஒண்ணு சொல்றேன் பாருங்க, அதே பைபிள் கதையை சொல்றேன் பாருங்க. ஒரு விதைப்பாளன் கையில விதையை எடுத்துட்டு நேரம் நடக்கும்போது மில்ச்சொடிக்கல கொஞ்சம் விதையை விதைக்கிறான், கற்பாறையில விதையை விதைக்கிறான், நடைபாதையில விதையை விதைக்கிறான், நல்ல இடத்துல விதையை விதைக்கிறான். முள்செடியில விதைக்கிற விதை வந்து நல்லா வளருது, ஆனா முச்சு போடுறது. கற்பாறையில கொஞ்சோண்டு மண் இருக்குது, ஆனா விதைக்குது, வளருது, ஆனா அதோட நின்றுது. நடைபாதையில் இருக்கிறது வந்து காக்கைகளும் குருவிகளும் கொத்தி எடுத்துட்டு போயிருது. ஆனா நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதை காலதாமதம் எடுத்துக்குது, அது வேர் பிடிக்க தயாரா இருக்குது, வேர் உள்ள போகுது, நீரை உறிஞ்சிக்குது, ஆழமா வேர் போகுது, நல்லா வளர்ந்து நல்லா செழிப்பை கொடுக்குது. நல்லா பாருங்க, இப்ப ஐயா விஜய் அவர்கள் வளர்ந்துருக்கிறாரு, எடுத்தவங்க அவத்தவன்னு வந்துட்டாரு. முன்னாடி வந்து நான் கேட்டேன், என்ன நான் வந்து கண்ணீரோட நான் நின்னுகிட்டு எதுக்கு தெரியுங்களா? ஒரு பச்சிலம் குழந்தைய பாண்டிய நகர் பக்கத்தால பச்சிலம் குழந்தைய 3 மாச குழந்தைய கற்பழிச்சிட்டாங்க. அதை பத்தி பேசிட்டு இருக்கிற கீழே டிவிக்கேன்னு கத்திட்டு போறாங்க. இப்ப அந்த இடத்துல நம்ம என்ன எதிர்பார்க்க வேண்டியதா இருக்குது? அப்ப
அப்ப அந்த மனநிலை நான் கேட்க வேண்டியது, ஒரு பச்சிலம் குழந்தைய விட உனக்கு திரைப்படத்துல வர நடிகர் தான் பெருசா தெரிஞ்சா என்ன காரணத்துக்காக அந்த நடிகரை நீ தேர்ந்தெடுக்கிற? என்னுடைய நாட்டுக்கு இப்ப எனக்கும் சேர்த்து அவன் தான் முதலமைச்சர். ஆமா. புரியுதுங்களா? எனக்கு சேர்த்து அவர் தான் முதலமைச்சர். ஆனா இன்னைக்கு புனிதரா தெரிகிறார் ஐயா செங்கோட்டையன் அவர்கள். வாச்சாத்திங்கிற ஒரு பேரு வெளியே வந்ததுக்கு அப்புறம் எத்தனை பெண்கள் கண்ணீர் வடிச்சிருக்காங்க. எத்தனை இன்னைக்கு இருக்கிற உறுப்பினர்கள் எத்தனை பேருக்கு வந்து குற்ற பின்னணி உள்ளவங்க எல்லாம் தெரியும். ஆனா இப்ப விஜய் நீங்க மதுவை ஒழிப்பன்னு சொன்னீங்க, வந்த உடனே இப்ப கடையை மூடிட்டாரு தெரியுங்களா? நீங்க நல்லா கேக்குறீங்க, கடையை மூடிட்டாருன்னு. பழைய கடையை மூடிட்டு பக்கத்துல 11 to 11 பார ஓபன் பண்ணி வச்சிருக்காருங்க. மதுவை ஒழிச்சிட்டாருங்க. எங்க ஒழிச்சாருங்க? சோசியல் மீடியால நீங்க ஆக்டிவா இல்ல. ஒழிச்சு வச்சிருக்காரு, ஒழிச்சு வச்சிருக்காரு. நீங்க சோசியல் மீடியால ஆக்டிவா இல்ல, நீங்க இன்ஸ்டாகிராம் நீங்க பாக்குறது இல்ல. அப்ப நான் என்ன கேட்க வேண்டியதா இருக்குது? வாட் ப்ரோ, வெரி ராங் ப்ரோ. இந்த பக்கம் கடையை சட்டார் சாத்தி மூடிட்டு இந்த பக்கம் 11 to 11 திறந்து வச்சா என்னங்க ப்ரோ? நீங்க நல்லா பாருங்க, திருப்பூர் பக்கம் வாங்க, திருப்பூர் பக்கம் வாங்க. சொல்றது நான் ஐயா, ஜெயலலிதா வந்தாங்க. இன்ஸ்டாகிராம்ல பதிவிடுறது எப்படி பதிவிடுறாங்கன்னா, கடையை மூடிட்டாரு, மதுவை ஒழிச்சிட்டாருன்னு சொல்றாங்க. ஐயா இப்ப இல்லன்னு சொல்றீங்க. இப்போ நான் ஒண்ணு கேக்குறேன் பாருங்க, இன்ஸ்டாகிராம்ல வரது எல்லாம் உண்மை அப்படின்னா, அந்த இடத்துல வரது எல்லாமே உண்மை அப்படின்னா, ஏன் ஆட்சி நடக்கிறது மேல வந்து குறை சொல்றாங்க மக்கள்? இப்ப நான் உங்களுக்கு ஒண்ணு கேக்குறேன் பாருங்க, 11 to 11 பார் இப்ப வரைக்கும் இருக்குதா இல்லையா? ஒரு தாய், என் மகனே இந்த மகனே நான் ஒரு நல்ல தலைவனை தேர்ந்தெடுத்துட்டு நீ போய் குடிச்சிட்டு வாடான்னு எந்த தாயாச்சும் அனுப்புவாளா? சரி, அனுப்ப மாட்டா. அதே போலதான் ஒரு தலைவனும் தன்னை தானே உருக்கி வெளிச்சத்தை தரக்கூடிய ஒரு மெழுகுவத்தியாகத்தான் ஒரு தலைவன் இருக்கணும். இந்த பக்கம் மூடிட்டேன்னு சொல்லி இந்த பக்கம் 11 to 11 பாரு கொடுக்கிற விஜய் நல்ல தலைவரான ஒரு கேள்வி. இத்தனைக்கும் வந்து பாத்தீங்கன்னா தீவிர அணில் குஞ்சு நான். ஓகே, அப்ப வெரி குட். எனக்கு என்ன தெரியும், அதுவும் இல்லாம நீங்க சீமா அண்ணன் கூட்டத்துல வந்து உங்களை நான் கேள்வி கேட்டேன்னா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னா உங்கள்ட்ட பேசி ஜெயிக்க முடியாது, அது தெரியும். ஆனா உங்களுக்கு வாக்களிக்கல, நீங்க ஜெயிக்கல. அதன் பிறகு நீங்க இப்ப வந்து வட இந்தியர்கள் வந்து ஒரு தமிழர் அடிச்சாங்க. அதுக்கு திருப்பூர்ல அடிச்சாங்க. அதுக்கு கேட்டாங்க பாருங்க, எங்க அக்காவுக்குள்ள ஏகப்பட்ட போன், அண்ணனுக்குள்ள ஏகப்பட்ட போன், எனக்கெல்லாம் ஏகப்பட்ட போன். என் தம்பிக்கு கால் உடஞ்சிச்சு, என்னால போக முடியல. ஆனா என்ன தெரியுங்களா கேட்டாங்க, என்னை கேட்டாங்க, நீ நல்லா சோத்துல உப்பு போட்டு தான் திங்கிறியா? உனக்காக போராடாத ஒருத்தனுக்கு, உனக்காக வாக்களிக்காத ஒருத்தனுக்கு ஏன் நீ போய் போராடுறேன்னு கேட்டாங்க. ஆனா நம்முடைய நோக்கம் என்னவா இருக்கு தெரியுங்களா? நம்ம யாருக்காய் போய் பேசுறோமோ, நான் எதுக்காக போய் பேசுறோமோ, நான் யாருக்காய் போய் போராடுறனோ அவனே என்னை மறுதளிக்க வந்துருவாங்க. புரியுதுங்களா? இப்போ நம்ம ஒட்டச்சத்திர பக்கத்துல தும்பலம்பட்டின்னு அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா தம்பி சரவணன் ஒருத்தன வட இந்தியர் செங்கல் சூழல் வச்சு அடிச்சு கொண்டான். அந்த இடத்துல பெரிய விஷயம் நடந்துச்சு. ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மாற்றுக்கிறது கிடையாது. நாம் தமிழர் கட்சியோட நோட்டீஸை வச்சுட்டு நான் கொடுக்க போற அந்த பையனோட சொந்த அத்தை என்கிட்ட கேட்டது, தம்பி பரவாயில்ல நீ போராடி இருக்கிற, சரி பரவாயில்ல நம்ம பையனுக்காகத்தான் போராடி இருக்கிற, சரி பரவாயில்ல நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? அந்த அம்மா என்னை பார்த்த பார்வை இன்னும் கண்ணுக்குள்ள நிக்குது. தன்னுடைய பையனுக்காக நான் போராடி இருக்கிறது பிரச்சனை இல்ல. அங்க திமுக அதிமுக யாரும் போராடல, காங்கிரஸ் பாஜக யாருமே நிக்கல, நாம் தமிழர் கட்சி மட்டும் தான் நின்னுச்சு. இப்ப வரைக்கும் சொல்றேன் பாருங்க, வட இந்தியன் பிரச்சனை ஒருத்தனை போட்டு 50 பேர் போட்டு அடிச்சிருக்காங்க, யாருமே வரல. ஆனா எங்க கிட்ட எல்லாரும் கேட்ட ஒரு கேள்வி, ஏன் நீங்க போராடுறீங்க? உங்களுக்கு தான் வாக்கு போடல. அடி வாங்கினது தாவேக்காரன். ஆனா அவருக்கு நாங்க பொறுப்பெடுத்து புரியுதுங்களா? அடி வாங்கினது தாவேக்காரன், அடி வாங்கினது தாவேக்காரன். ஆனா நாங்க போராடணும். எதுக்காக போறோம்னு எங்களை கேட்டாங்க. ஆனா நாங்க சொன்ன ஒரே ஒரு பதில், எங்களுடைய தலைவர், நாங்கள் ஏற்றுக்கொண்ட தலைவர், ஒப்பற்ற தலைவர் மேதகவே பிரபாகரன் அவர்கள் எங்களை அப்படி வழி நடத்தல. எங்களதான் உங்க கட்சியை காட்ட மாட்டாங்களா ஐயா? டிவில உங்க கட்சியை காட்ட மாட்டாங்க. இப்ப வரைக்கும் சொல்றேன் பாருங்க ஐயா, விஜய் அவர்கள் வந்திருக்கிறாங்க, எல்லா இடத்துலயும் மரத்துல ஏறத கூட காட்டுறாங்க. சாக்கடையில ஒருத்தர் நீந்திட்டு போறியா, சாக்கடை தண்ணி நிறைஞ்சு வழிஞ்சு, ஐயா ஸ்டாலினோட ஆட்சியில் நிறைஞ்சு வழிஞ்சு அதுல அணில் குஞ்சுகள் நீந்திட்டு போகுது. அத கூட இந்த மீடியாவெல்லாம் காட்டும். செய்தி ஊடகம் இந்தியாவோட 3வது தூணுங்க. எங்கீங்க அவ்வளவு தொங்கி நிப்பாங்க. நீங்க எங்க இருங்க? நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரையில செய்தி தீண்டாமை அண்ணன் சீமான் அவர்கள் எத்தனை போராட்டத்துக்கு முன்னிருந்திருக்கிறார். இப்ப அத்தனை போராட்டத்தையும் காட்டியிருந்தா மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வந்திருக்கும், நமக்கு இத்தனை ஒரு தலைவன் இருக்கான் அப்படின்னு. இப்ப நானே சொல்றேன் பாருங்க, மனது உருகி சொல்றேன் பாருங்க, அந்த வாக்கு எண்ணிக்கை அப்ப எங்களுடைய குழுவுல நானே போட்டேன், திருப்பூர் வடக்கு சட்டமன்ற தொகுதி குரூப்ல நானே போட்டேன். நம்முடைய உறவுகள் அனைவரும் காரைக்குடியை மட்டும்தான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். காரைக்குடியில நம்முடைய மக்கள் நம்மளை கைகழுவி விட்டுட்டாங்கன்னா நாமும் மக்களை கைகழுவி விட்டுறலாம். ஆனா கேடுகட்ட புத்தி மக்களுக்கு ஒண்ணுன்னா நம்ம தான் போய் நிக்கணுங்கிற நினைப்பு வரும். நம்முடைய உறவுகள்கிட்ட நான் சொன்னேன், என்ன தெரியுங்களா சொன்னேன், இந்த மாதிரி கொஞ்ச நாளைக்கு வழக்குகள் இல்லாம உங்களுடைய மனைவி பிள்ளைகளோட சந்தோஷமா இருங்கன்னு சொன்னேன். சொல்லி வாய முடியல. அடுத்த ஒரு வாரம் ஒருத்தன் பிடிச்சி 50 பேர் அடிச்சு போட்டாங்கன்னு போராட்டத்துக்கு போய் நிக்கிறாங்க. இதுதாங்க நாம் தமிழர் கட்சி, இதுதான் நாம் தமிழர் கட்சி. சரி, சொல்லால் அல்ல செயலால் நிற்பதே நாம் தமிழர் கட்சி. ஒரே ஒரு கேள்வி, இப்ப இவ்வளவு பெரிய தோல்விய சந்திச்சிருக்கீங்க, இதுவரையிலும் உங்களுக்கு ஏற்றம் தான் இல்லன்னு நான் சொல்லல. ஏன்னா 1ல இருந்து 2, 2, 3, 4, 8.22 வந்துட்டீங்க. இப்ப இறங்கிருக்கீங்க 4%. இப்ப 4%க்கு வந்துட்டீங்க.
இப்ப நீங்க ஒரு தொண்டரா ஒரு எப்படி நீ சொல்லுங்க. தம்பியா தம்பியா ஓகே, தம்பியா உங்க அண்ணனுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? நான் அவர்கிட்ட என்ன சொல்றேன் செய்யணும்? நான் அவர்கிட்ட சொல்றதுங்களா? ஆமா, நீங்க நம்மளோட அண்ணனே சொல்லிட்டாரு. இல்ல நீங்க உங்களுடைய மனநிலையை சொல்லுங்க. அண்ணன் சொல்லிட்டாரு, அண்ணன் வந்து என்ன செய்யணும்னு சொல்லிட்டாரு. நீங்க சொல்லுங்க, அண்ணன் எங்க அண்ணன் இப்படி இருக்கணும், நான் இப்படிதான் எதிர்பார்க்கறேன் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கனவு இருக்கும்ல, பயப்படாம சொல்லுங்க. ஐயா பயப்படுறதுல ஒண்ணும் இல்லைங்க. ஏன்னா பயப்படுற ஆளுகளை நம்ம அதாவது என்ன தெரியுங்களா, இந்த ஒரு இதுவரைக்கும் நடந்த விஷயத்துல எளிதில் கிடைக்கக்கூடிய தங்கமா இருந்தாலும் தூக்கி வீசிட்டு போயிருவாங்க. ஆனா 30 ரூபா 35 ரூபா போட்டு வாங்குற சின்ன ஒரு A4 சீட்டா இருந்தாலும் பத்திரமா வச்சுக்குவாங்க. அதனால நான் ஒண்ணு சொல்றேன் பாருங்க, நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரையில தேவையில்லாத விஷயங்களுக்கு தலையிடாதீங்க. நீங்க மக்களுக்காக போராடுறேன்னு சொல்லி போட்டு கையை தூக்கிட்டு போய் நிப்பீங்க. ஆனா வேண்டவே வேண்டாம். உங்களுக்கான குரல் ஒழிக்கப்படணும்னா உங்களுக்கான இடம் எந்த இடமா இருக்குதுங்கிறத நீங்க தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க. போற பக்கமெல்லாம் போராட்டம் சொல்லி போயிட்டு இருந்தீங்கன்னா அந்த போராட்ட காலத்துல போராடுவோம் என்ற பாடலை போட்டா கூட ஐயா இளையராஜாவுக்கே கோவம் வந்துடும். அதனால தயவு செஞ்சு சொல்றேன் பாருங்க, உங்களுக்கான காலம் வர வரைக்கும் உங்களை நீங்க தயார்படுத்திக்கீங்க. அண்ணன் வெயில்ல எல்லாம் போய் பேசி ஏசி ரூம்குள்ள இருந்து கையெல்லாம் ஒரு மாதிரி பூ பூரிச்சு போச்சு. அதை நான் ரீசெண்டா ட்ரெண்ட் ஆச்சு. ஆனா நான் ஒண்ணு சொல்றேன் பாருங்க, அவர் கொஞ்ச நேரம் அவர் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டோம், நாங்களும் ரெஸ்ட் எடுத்துக்கிறோம். 2026 முடிஞ்சிருச்சு. ஆனா 29 காலம் வரும். அப்ப நாங்க வாயை திறக்கிறோம். ஐயா புரட்சி தலைவர், ஐயா நல்லவர், ஐயா நாளும் தெரிஞ்சவர். அந்த சத்தியபாமா அம்மையார் சத்தியபாமா ஓட்டு கேட்டது எப்படிங்களா கேட்டாங்க? அவங்க கேட்டது வந்து இதே மாதிரி ஒரு மீடியாக்காரங்க வந்து கேக்குறாங்க, அம்மா உங்களோட பிஸி ஷெட்யூல்ல எங்களுக்கு டைம் கொடுத்துருக்கீங்க, ரொம்ப நன்றிங்கம்மா. அந்த அம்மா எப்படிங்கம்மா உங்களுக்கு ஓட்டு போட சொல்றீங்கன்னா, தளபதியின் சின்னம், வெற்றியின் சின்னம், அழகானவரின் சின்னம், பண்பானவரின் சின்னம், ஞாயிற்றுக்கிழமை இந்த ஓட்டு போற நாளப்ப ஓட்டை எடுத்துக்குங்க, ஓட்டு போட்டுருங்க. இவர் இந்த பக்கம் கான்பிடண்டா இருங்க, வெற்றி நிச்சயம். என்னங்க வெற்றி நிச்சயம்? வெற்றி பெற்றாங்கல்ல. இப்போ நான் ஒண்ணு சொல்றேன் பாருங்க, இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா, இப்ப நான் ஒண்ணு சொல்றேன் பாருங்க, நான் ஒரே மாதிரி வெள்ளை சட்டையும் காக்கி பேண்ட் நிறைய பொம்பளை பிள்ளைகளை போட்டு நின்றுதால சகோதரிய போய் கேக்குறேன், எப்பா எதுக்குப்பா ஓட்டு போடுவேன், நீ போட்டுக்கிற ஆடை எப்பா தலை தெரியுது, யாருக்கு ஓட்டு போடுவேன், எதுக்கு ஓட்டு போடுற? டிவிக்கு. சரிம்மா இங்க ஒரு பாலியல் வழக்கு நடந்துருச்சுமா, டிவிக்கு. இங்க ஒரு பிரச்சனை நடந்துருச்சுமா, டிவிக்கு. உண்மையதான் சொல்லிருக்காங்க. அவங்க டிவிக்கு போறாங்கிறது உண்மையை சொல்லியிருக்கேன். பாலியல் வழக்குன்னு அவங்கள்ட்ட போய் காட்டினீங்கன்னா ஆமா டிவிக்கே போயிட்டாங்க. ஐயா இப்ப ஒண்ணு பாருங்க, அறிவில்லாத சமூகத்தை திருத்த முடியாது. இந்த சமூகம் மாற்றுக்கிறதோட திருந்தி வாழணும்னு நினைக்கிறோம். ஆனா எங்களுக்கு மனசு கேட்க மாட்டேங்குது இந்த மக்களுக்காக போராடாம இருக்கணுங்கிறதுக்காக. அண்ணன் சொன்ன மாதிரி தான், இப்பல இருந்து இந்த இடத்துல இருந்து May 18 இன்னையில இருந்து நாங்க கட்சி ஆரம்பிச்சுக்கிறத நினைக்கிறோம். புரியுதுங்களா? புத்துணர்ச்சி அண்ணன் மாவட்டத்தோடு வரும் பொழுது எங்களை நாங்க தயார்படுத்துறோம். புது காலத்துக்குள்ள கட்சிக்குள்ளாக நாங்க செயல்படுறோம். மக்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படிங்கிறப்ப மக்கள் எங்களிடத்துல வந்து கோரிக்கை வைக்கும் பொழுது அவங்க, ஏன்னா எங்கிட்ட மூஞ்சில் அடிச்ச மாதிரி கேட்பாங்க. அவங்க பையனுக்காகத்தான் போராட போயிருந்தேன். ஆனா அந்த இடத்துல என்கிட்ட கேட்ட கேள்வி, என்ன பண்ணிருக்கிற, நாட்டுக்கு என்ன பண்ணிருக்கிற, ரோடு போட்டிருக்கிறியா, இதெல்லாம் இப்படி இருக்கு. அம்மா நான் பண்ணலைங்கம்மா, நீங்க வாக்கு செலுத்துங்க, நீங்க அதிகாரத்தை கொடுங்க, நாங்க பண்ணித்தோம். அதெல்லாம் நீ பேசக்கூடாது. ஓ உங்க பையனுக்காக போ, பையனே செத்து போயிட்டாண்டா போட. நடந்த விஷயம் ஒரு அம்மாக்காக போராட போய் நிக்கிறேன். அந்த அம்மா பின்னாடி நிக்கிற அந்த அம்மாவோட பாப்பா கேக்குறாங்க, அம்மா இவங்க நமக்காக பேச வந்திருக்காங்களாம்மா, இவங்களுக்கு ஒரு முறை ஓட்டு போடலாமான்னு கேக்குறாங்க. அதுக்கு அவங்க அம்மா சொன்ன பதில் உண்மை சொல்றேன் பாருங்க, ஓட்ட திமுக அதிமுக போட சும்மா வருவாங்க, சரி ஏதாச்சும் இவங்களால ஏதாச்சும் ஆகுமான்னு பாக்கலாம். இதை சொன்னதுங்க மக்களுடைய மனப்பான்மை எங்களை ஊறுகாய தொட்டுக்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனா இது நிறைய மனவழியை கொடுத்துச்சு. ஆனா இப்பவும் சொல்றோம், தயங்காமல் போராடுவோம். எங்கள் தலைவர் மேதகவே பிரபாகரன் அவர்களுக்காக மட்டும்தான் நிக்கிறோம். ஈழத்துல எப்படி கொண்டொழிக்கப்பட்டார்களோ அது இங்க நடக்க கூடாதுங்கிறதுக்காக நிக்கிறோம். அதனால மீண்டும் மக்கள் புரிஞ்சுக்க வேண்டியது, தன்மான தலைவர் ஒரே ஒருத்தர் தான், தமிழ் எழுச்சி தலைவர் பிரபாகரன் அவர்களை முன்படுத்தி நிற்கிற நாம் தமிழர் கட்சியை தொடர்ந்து பின்பற்றுங்க, தொடர்ந்து காணட்டும், கண்ணால பாக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டும் அவங்களே முன்னாடி வருவாங்க. ஓகே, நன்றி தம்பி, சிறப்பா பேசுனீங்க. நன்றி, பார்த்து